ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். சின்ன டிஸ்க்ளைமர். இங்கே நம்ம பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மட்டுமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு எந்த கருத்தையும் நம்ம வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. பைசா வாங்கிட்டு எந்த சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறது இல்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு பிஸ்னஸ் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நம்ம எவ்வளவோ ஸ்க்ரீன் பண்ணி பார்த்தோம் நண்பர்களே. இப்படி நம்ம ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இது ஜென்ரலா எல்லாத்துக்கும் குடுத்துருக்கிறேன். ஸ்டீல்ன்னு குடுத்தோம்னாக்க சுத்தமா இங்க ஒர்க்கே ஆகாம போயிரும். ஸ்க்ரீ ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க, இந்த செயில் வருவானா, வருவானா, வருவானான்னு நானும் பார்த்தேன் நண்பர்களே. செயில் உள்ளேயே வரல. ஆனா ரியாலிட்டில மார்க்கெட்ல செயில் எங்கேயோ போய்க்கிட்டு இருக்கிறான். இப்ப நான் என்னோட சிஸ்டம் ஃபார்முலா பிரகாரம் நான் போட்டேன் அப்படின்னு சொன்னா, ந நிஃப்டில 5 கம்பெனி தான் தேறுது. நான் அது ஃபார்முலாவ அதுக்காக ரிலாக்ஸ் பண்ண முடியாது. இப்ப நான் ஸ்டீல் குடுத்தோம்னா, ஸ்டீல்ல ஒரு கம்பெனி கூட வரல. ஏன்னா, அவன் இப்ப தான் ஏற ஆரம்பிக்கிறான். போன வருஷம் பூரா படுத்து கிடந்தான். அதனால ஒரு கம்பெனி கூட வரல. அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ரியாலிட்டில ஸ்டீல் பார்த்தோம்னா, 1 இயர் ரிட்டர்ன் எவ்வளோ குடுத்துருக்கிறான்னு பார்ப்போம். இது இப்ப ஸ்டீல் அத இவைங்க செயில் எவ்வளோ 1 இயர் ரிட்டர்ன் குடுத்துருக்கிறான்னு பார்ப்போம் நம்ம. நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, 1 இயர் ரிட்டர்ன் 47% குடுத்துருக்கிறான். இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியல. இது எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. நம்ம அங்கேருந்து எடுத்தா தான் பார்க்க முடியுது. 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தோம்னாக்க 47% குடுத்துருக்கிறான். இதில பார்ப்போம். 43% இது இன்னைக்கான ரேட் 122 அடையல. 122 அடைஞ்சிருந்தா காமிச்சிருந்தாங்கன்னா, ரூ. 4 கூட. அப்ப அந்த ரூ. 4ங்கிறது இங்க சேர்ந்திருக்கும் 4.4. ஸோ, அப்ப இது 47% குடுத்திருந்திருக்கும். வ ஆனா நிஃப்டிய காட்டிலும் பார்த்தோம்னா, நிஃப்டியே 17%, 18% ரேஞ்சுக்குள்ள தானே குடுத்துருக்கு. ஆனா இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 47. அப்ப நிஃப்டிய காட்டிலும் 30% கூட குடுத்துருக்குன்னு வச்சுக்குவோமே அப்ராக்ஸிமேட்டா ஒரு 30%, 20% கூட குடுத்துருக்கு. இது நம்ம ஸ்க்ரீன்லயே வரல. சரி, இருந்தாலும் என்னன்னாக்க, நம்ம லிஸ்ட்லயே இல்லையேன்னு சொல்லிட்டு இத நம்ம அப்படி பார்க்காம போறது. அதனால இத நம்ம பார்த்துருவோம். ஒரு கை பார்த்துருவோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம இதோடைய ஸ்கோர் கார்ட பார்த்துருவோம். என்ன பண்றாய்ங்க? இது டிக்கெட் டேப்பரோட வேல்யூ ஸ்கோர் கார்ட பார்த்துருவோம். லோ ரெட் ஃபிளாக். ரெட் ஃபிளாக் லோவா தான் இருக்கு. அம் என்ட்ரி பாயிண்ட்டு குட்டுன்னு குடுத்துருக்கிறான். அத நம்ம டெக்னிக்கல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். இவன் குடுக்கிறத நம்ம பார்க்க வேண்டியதில்ல. ப்ராஃபிட்டபிலிட்டி ஹை அப்படின்னு குடுத்துருக்கிறான். என்ன காரணத்தினால ப்ராஃபிட்டபிலிட்டி ஹை? ரிட்டர்ன் ஆன் ROE பார்த்தோம்னாக்க 4% வந்திருக்கு. இது அவனோட ஸ்கோர் ஆர்டர் பிரகாரம் 4. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 2.5. ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பூராமே இப்படித்தான் இருக்கிறாய்ங்க போல இருக்கு. அதனால பார்த்தீங்களா, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே 2.5% தான் நெட் ப்ராஃபிட் எடுக்குறாய்ங்க. அதனால இவன் 7.7 குடுத்துட்டான். அப்ப 4 எடுத்தாலே பெரிய விஷயம் போல இருக்கே! கேஷ் ஃப்ளோ மார்ஜின் ப 4.97. இதுக்கு ஸ்கோர் 6.6 குடுத்துருக்கிறான். ஸோ, இப்ப இத இவன் என்ன பண்ணியிருக்கிறான், 132 ஸ்டாக்ல இது அ ம 97வது ஸ்டாக்கா இருக்கு. அப்ப இன்னும் கீழ தான் இருக்கு. மேல நெறைய இருக்கு. இத ஸ்க்ரீன் அவுட் பண்றதுக்கு எப்படிங்கிறத நம்ம இன்னும் கண்டுபிடிப்போம். ஸோ, அப்ப இவன் ப்ராஃபிட்டபிலிட்டி ஹைன்னு குடுத்துருக்கிறான். அ இவனுக்கு கீழ பெர்சன்டைல்ன்னு போட்டாக்க, இவன் மேல இருக்கிறான். இவனுக்கு கீழ 97 இருக்கு. இது ஆர்டர் தான், ரேங்க் தான் போட்டிருக்கிறான். ரேங்க் போட்டிருக்கிறான்னா, இவன் 97வது ரேங்க்ல இருக்கிறான். இவனுக்கு கீழ 32 கம்பெனி இருக்கு இன்னும். 35 கம்பெனி கிட்டக்க இருக்கு. குரோத் லோவா இருக்குன்னு போட்றான். ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையா இருக்கு. ஆனா குரோத் லோவா இருக்கு. குரோத் டிமாண்ட் பேஸ்டு. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ரெவென்யூ கூட வரணும்னா சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகணும். இந்த வருஷம் சேல்ஸ் பூஸ்ட் ஆகும்ன்னு சொல்லிட்டு தான் நிறைய அந்த நிபுணர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, இப்ப இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவன் 3 இயர்ஸ் சிஜிஆர் 19%. நம்ம 3 வருஷம் சிஜிஆர் எடுத்து என்ன பண்ண போறோம்? அ அது நம்பிக்கை இருக்கு. அடுத்த வருஷம் படுத்துக்கிச்சுன்னா, அது குறையத்தான் செய்யும். அதுக்காக நம்ம பிரைஸ உடனே குறைச்சு விட்டுருவாய்ங்க. அம் எ கேஷ் ஃப்ளோ பத்தி பேசவே பேசாதேன்னு சொல்லிட்டாய்ங்க. ஏர்னிங் பெர் ஷேர் பாயிண்ட் இபிஎஸ் குரோத் பார்த்தோம்னா 0.87 இருக்கு.
0.87 இருக்குன்னா, ஸ்கோர் 2 தான் இருக்கு. இபிஎஸ் குரோத் கொஞ்சம் லோவா இருக்குன்னு இவன் போட்டிருக்கிறான். மிச்சத நம்ம பார்த்துக்குவோம். வேல்யூவேஷன் ஹைன்னு குடுத்துருக்கிறானே, என்னதான் வேல்யூவேஷன் ஹைன்னு பார்ப்போம். பிரைஸ் டூ ஏர்னிங் டிடிஎம்மோட பிஇ ரேஷியோ வந்து அ 14.8% இருக்கு. அப்படின்னா என்ன ஆகுது? டிடிஎம்மோட பிஇ ரேஷியோவோட கரண்ட் பிஇ ரேஷியோவ மேட்ச் பண்ணுவாங்க. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னாக்க, கரண்ட் பிஇ ரேஷியோ டிவைடட் பை டிடிஎம் பிஇ ரேஷியோ -1 அப்படி போட்டா தான் இந்த இது வரும். பிரைஸ் டு கேஷ் ஃப்ளோ வந்து கேஷ் ஃப்ளோலாம் சரியா ஆகல போல இருக்கு. அத நம்ம தனியா பார்த்துக்குவோம். ஸோ, இப்ப வேல்யூவேஷன் ஹைன்னு போடுறான். இவன் வந்து இந்த ஒண்ண மாத்திரம் வச்சுக்கிட்டு ஹைன்னு போடுறான். புக் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கு. டிடிஎம்பி மாத்திரம் வச்சுக்கிட்டு ஹைன்னு போடுறான். நம்ம வந்து இந்த மாரி ஒவ்வொரு இதுக்கும் ஏத்த மாரி கம்பெனிஸ்க்கு ஏத்த மாரி 25 வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இந்த கம்பெனிக்கு 25 போட முடியுமான்னு நமக்கு தெரியாது. இப்ப பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன பண்றாய்ங்க? அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து 1 இயர் ரிட்டர்ன் 42% போட்டிருக்கிறான். இது வந்து பியர் குரூப்போட கம்பேர் பண்ணும்போது. ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் வந்து 17% 5 இயர்ஸ் சிஜிஆர் போட்டிருக்கிறான். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து -23% 1 இயர் ஃபோர்காஸ்ட் வந்து -23%ன்னு போட்டிருக்கிறான். -23ன்னு போடுறதா? இல்லாட்டி 23% -23% தான் போட்டிருக்கிறான். ஸோ, இப்ப இவன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோன்னு போட்டிருக்கிறான். இவன் குடுக்குறதெல்லாம் குடுக்கட்டும். இவன் வந்து ஃபார்முலாவ போட்டு இது வந்து ஸ்கிரீன் அவுட் பண்ணி குடுக்குறாய்ங்க. அத நம்ம மேனுவலா பண்றோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஒரு கிரேஸி மோகன் சொல்லுவார்ல, அதே தான் நான் தமிழ்ல சொல்றேன், நீ இங்கிலீஷ்ல சொல்றேன்னு. ஸோ, இப்ப இந்த இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, மிட் கேப் ஃபண்டு மிட் கேப் ஈக்விட்டி ஹை ரிஸ்க்ல இருக்கு. ஏன் ஹை ரிஸ்க்ல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, நண்பர்களே நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது, அந்த நாம் செக்டார ஆரம்பிக்கும்போதே நான் சொல்லலைன்னாக்க என்னைய தப்பா எடுத்துக்காதீங்க. நான் நடுவுல சொல்றேன்னு சொல்லிட்டு, ஃபாலோயர்ஸ்க்கு கரெக்ட்டா நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இந்த மெட்டல் செக்டார், பார்மசூட்டிக்கல் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பார்மசூட்டிக்கல்ல ஹாஸ்பிட்டல் கூட பரவாயில்லங்க. ஆனா, இந்த பார்மசூட்டிக்கல் வந்து மெட்டல் அண்ட் பார்மசூட்டிக்கல் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். காரணம் என்னன்னாக்க, ஓவர் நைட்ல ஏன்னா அவைங்க வந்து ஓவர் நைட்ல வந்து அந்த கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருப்பாய்ங்களா, கீழ இறக்கி விட்டாய்ங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில ஓப்பனிங்கே கீழ இறங்கிரும். அந்த மாரி ஓடி போயிரும். அ ஈவன் கெமிக்கல்ஸ்ல இருக்கு. நெறைய கமாடிட்டி ஃபுல்லாவே அது மாரி இருக்கு. ஆனா, நம்ம சில கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ நம்ம வந்து நம்பிக்கையா வாங்கலாம். லோக்கல்ல இருக்கக்கூடிய டிமாண்ட பேஸ் பண்ணி நம்ம வாங்கலாம். ஸ்டாக்க வாங்குறோம். ஸ்டாக் ஆனா கீழ இறங்கிட்டு தான் ஏறும். இது ஹை வாலட்டாலிட்டில தான் சேரும். கமாடிட்டி ஸ்டாக்ஸு அந்த இதுல இருக்கு பார்த்தீங்களா, அந்த 9 மெட்டல் ஸ்டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது பூரா இது பூராமே ஹை வாலட்டிலிட்டில தான் இருக்கும். அந்த ரிஸ்க் வந்து முன்ன பின்ன இருக்கும். திடீர்னு இறங்கினான்னா, அடுத்து கொஞ்ச நாள்ல திருப்பி ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்ப இந்த புரிதலோட தான் எப்போதுமே வந்து பார்மசூட்டிக்கல் அண்ட் மெட்டீரியல் ஸ்டாக்ஸ் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாரி தான் கோல்டு மெட்டல் தானே. ஸோ, இப்ப அந்த மாரி ஃபாலோ பண்ணணும். இப்ப இவங்க வந்து ஃபோர்காஸ்ட்லாம் பண்ணியிருக்கிறாய்ங்க. முதல்ல ஃபினான்ஸ பார்த்துருவோம். ஃபினான்ஸ பார்க்கறதுக்கு முன்னாடி ஹோல்டிங்க பார்த்துருவோம். ஹோல்டிங்ல என்ன பண்ணியிருக்கிறாய்ங்க, புரமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து 65% அன்பிளெட்ஜ்டு. ஸோ, அப்ப இது சூப்பர் கம்பெனி. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாசத்துக்கு ஹோல்டிங்ல வந்து எஃப்ஐஎஸ் கொஞ்சம் இறக்கியிருக்கிறாய்ங்க. அவன் இறக்கினதுக்கு பிறகு தான் இங்க ஏறுது. நம்ம அப்ப ரீட்டெயில் டெய்லர்ஸ் ஏத்துறாய்ங்களா? இல்லாட்டி டிஐஎஸ் ஏத்துறாய்ங்களான்னு தெரியல. இன்னொன்னு என்னன்னாக்க, நம்ம டிசம்பர் மாசத்த மாத்திரம் நம்ம ஏற்கனவே நியூஸ் பார்த்தோம். ரூ. 57,000 கோடி எஃபிஐ உள்ள வந்திருக்கிறான். அவன் எதுலலாம் போட்டு ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு தெரியாது. அவன் ஏத்துறபடி ஏத்திக்கிட்டே இருப்பாய்ங்க. அதுக்கப்புறம் ரீசெட் ஆகும். அந்த மாதிரி போய்க்கிட்டு இருக்கும். ஸோ, இப்ப இங்க வந்து இந்த கம்பெனியோட ஹோல்டிங்ஸ் வந்து எஃப்ஐஎஸ் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஒண்ணும் குறைக்கலங்க. 1.4 0.14 தான் குறைச்சிருக்கிறாங்க. அதாவது புள்ளி 14 தான் குறைச்சிருக்கிறாங்க. பெர்சன்டேஜ் தான் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ, இப்ப இப்படிப்பட்ட இந்த கம்பெனி ஃபினான்ஸ்லாம் என்ன பண்ணுது? நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி இவங்க எல்லாம் வந்து 2% நெட் ப்ராஃபிட் எடுத்தாலே பெரிய விஷயமா இருக்கு. இவன் வந்து டோட்டல் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். 21லேருந்து 22 ஜாஸ்தி ஆயிட்டு 23 கீழ இறங்கியிருக்கும். நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா கம்பெனிலயும் மேக்ஸிமம் இப்படிதான் இருந்திருக்கு. 99% இப்படிதான் இருந்திருக்கு. ஆனா, செயில் மாத்திரம் பாருங்களேன். 21ல வந்து 70,000 70,771 வச்சுட்டான் ரெவென்யூ. 22ல 1,04,000 ரெவென்யூ வந்துருச்சு. 23ல 1,06,000 ரெவென்யூ வந்திருக்கு. ஸோ, இப்ப கிராஜுவலா அப்படியே வந்து
நெட்டையோ, குட்டையோ கிராஜுவலா ஏறிக்கிட்டே இருக்கிறான். கீழ இறங்கவே இல்ல பாருங்க. 22க்கு அப்புறம் 23 கீழ இறங்கி, இல்லாட்டி 21 ஏத்தி வச்சுட்டு 22 கீழ இறங்கி, இந்த மாரி வேலையெல்லாம் இங்க நடக்கல. ஆனா, இவனுக்கு சேல் வந்து ரெவென்யூ ஸ்டேபிளா இருக்கு. ரெவென்யூ ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொன்னப்ப, மிச்சவங்களுக்குலாம் இந்த இடத்துல டிமாண்ட் ஜாஸ்தியா போயிருக்கு அப்படின்னு சொன்னா, அவ்ளோ ஆர்டர் வச்சிருக்கிறான். இவன் அப்பவும் ஒரே மாரி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆர்டர மாத்திரம் தான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லலாம். நியூ மார்க்கெட் இந்த இடத்த வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு நீங்க பாருங்க. இங்க வந்து வெறுமனே இந்த ஃபிகர படிக்கிறது இதெல்லாம் நீங்க யார் வேணும்னாலும் சைட்ல இருக்கு, ஓப்பனா இருக்கு. இந்த ஃபிகர் நமக்கு மேட்டர் இல்ல. நம்ம இந்த ஃபிகர்லேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் மேட்டர். சில சமயம் ஒண்ணுமே புரியாம கிராஜுவலா இருக்கும். அப்ப படிச்சு விட்டு போயிரலாம். ஆனா, இங்க நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய சில சூட்சுமங்கள தான் நம்ம இங்க முக்கியமா நம்ம பேசணும். சரி இப்ப எல்லாத்துக்கும் நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல டாட்டாவோ இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 22ல பெருசா ஏறியிருக்கும். ஏறிட்டு அப்படியே பொசுக்குன்னு கீழ இறங்கியிருக்கும். 23ல வந்து பொசுக்குன்னு கீழ இறங்கியிருக்கும். ஆனா, இவனுக்கு பாருங்களேன், இப்ப நம்ம டாட்டாவையும் போட்டு பார்த்துருவோம். ம் டாடா ஸ்டீல போட்டு பார்ப்போம். இந்த இடத்துல. இது வந்து டிக்கெட் ஆப்ல போட்டு இன்னொன்னு புதுசா ஓப்பன் பண்ணுவோம். ஒரு சின்ன இதுக்காக தானே நம்ம டாடா ஸ்டீல போடுவோம். அவனோட ஃபினான்ஷியல பார்ப்போம். இது டாடா ஸ்டீலோட ஃபினான்ஸு. பார்த்தீங்கன்னா 2021ல 1.57 இருக்கா? அ ரெ 2022ல 2.46, 2023ல 2.45 இவனுக்கும் ஸ்டேபிளா இருக்கு. சரி, அப்ப இவன் ஸ்டேபிளா இருக்கிறான். வேறு சில கம்பெனிலாம் ஸ்டேபிளா இல்ல. நம்ம அத பார்க்கலாம். நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்துக்கங்க. ஆனா, இப்ப இவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இவனுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. அவனுக்கு ஸ்டேபிளா இருக்கு. இது இன்கிரீஸ் ஓரளவுக்கு ஆயிருக்கு. இப்ப இங்க நமக்கு புரிதல் என்ன? ஏற்கனவே கமிட்டட் ஆர்டர் மாத்திரம் கரெக்ட்டா போய்க்கிட்டு இருக்குங்கிறது மாத்திரம் ஒரு புரிதலா வச்சுக்கிறோம். இந்த இடத்துல சப்ளை இல்லாம ஓவர் புரொடக்ஷன் டிமாண்ட் இன்கிரீஸ் ஆன உடனே ஓவர் புரொடக்ஷன் ஆனதுனால காஸ்ட் கம்மியாயிருக்கு. ஏன்னா புரொடக்ஷன் கூட 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 காஸ்ட் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. இதானே சைனாவோட பாலிசி. அப்ப வந்து காஸ்ட் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆகுது புரொடக்ஷன். அதனால இது வந்து இப்ப காஸ்ட் வந்து நார்மல் ஆகுது. அதனால ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கூடுது. இப்ப இவன் எவ்வளோ பெர்சென்ட் எடுக்குறான்? கிட்டத்தட்ட 10% எடுக்குறான்னா, அ ம 1,00,000க்கு 10,000ன்னு வச்சுக்குவோமே. 1,00,000க்கு 10,000ன்னு வச்சுக்குவோம். 10% எடுக்குறான். இங்க 1,00,000க்கு 22 அப்ப 22% எடுத்திருக்கிறான். இங்க 70க்கு 14 இது எத்தன பெர்சென்டேஜ் பாருங்க. இது வந்து 3 போட்டோம்னா இல்ல. கிட்டத்தட்ட 5 வந்துருச்சு. 15, 5 75 சரிதாங்களா? அப்ப 5% எடுக்குறான். ஸோ, அப்ப இந்த இடத்துல வந்து எபிட்டா பெர்சன்டேஜ் கூடிக்கிட்டு இருக்கு. இப்ப 2021 காட்டிலும் 2023ல கூடியிருக்கு. இங்க 5லேருந்து 10 கூடியிருக்கு. அப்ப எபிட்டா ஓரளவுக்கு செட் ஆகிக்கிட்டே வருது. அடுத்த தடவ வந்து 10% எக்ஸாக்ட்டா எடுத்தாலே போதுமானது. இப்ப இவனோட நெட் இன்கம் பார்ப்போம். நெட் இன்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இவன் 2021 காட்டிலும் கம்மியா எடுத்திருக்கிறான். ஸோ, அப்ப இன்னும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் உனக்கு நெட் இன்கம்ல இருக்கு. இந்த கான்ஸ்டிட்யூயன்ட்ஸ் காஸ்ட்ட பார்த்துருவோம். நெட் நெட் இன்கம்க்கு முன்னாடி நம்ம பார்த்துருவோம். ரா மெட்டீரியல்ஸ் தாங்க இவன் ஹை பிரைஸ போட்டு நெட் இன்கம்க்கு ஏன் குறையுது? டிப்ரிசியேஷன் ரூ. 5,000,00,00,000 கழிச்சுட்டான். சரி ரூ. 9,000,00,00,000ல ரூ. 5,000 டிப்ரிசியேஷன். இது வந்து திருப்பி உள்ள அவனுக்கு ரொட்டேட் ஆயிரும்னு வச்சுக்கோங்கமே. இன்ட்ரெஸ்ட் ரூ. 2,000,00,00,000 போன தடவை காட்டிலும் இந்த தடவ கூடியிருக்கு. டாக்ஸஸ் அதேதான். டாக்ஸஸ் கூட பரவால்ல. மைனஸ்ல இருந்தது பிளஸ்ல ஆயிருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ, அப்ப இவனுக்கு வந்து எங்க பிரச்சனை இருக்குன்னா, எபிட்டால ப்ராஃபிட் எடுக்காதனால தான் நெட் இன்கம் பிரச்சனையா இருக்கு. இதுதான் நமக்கு. எபிட்டால ப்ராஃபிட் எடுத்திருந்தான்னா, நெட் இன்கம் கம்மியா இருக்கு. அப்ப எபிட்டால ஏன் ப்ராஃபிட் எடுக்க முடியலன்னாக்க, ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஏதோ ஒரு வகையில கூடியிருக்கு. சரி அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லைனாக்க, ரா மெட்டீரியல் காஸ்ட்க்கு ஏத்த மாரி மார்க்கெட்ல பிரைஸ் விக்க முடியல. ஸோ, இப்ப இந்த பிரைஸ பத்தி நான் தனியா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த 31ஆம் தேதி வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த மாரி சின்ன சின்ன கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கிற மாரி ஒரு வீடியோ போடுவோம். ஸோ, இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பூராமே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இவனுடைய பேலன்ஸ் ஷீட்ட பார்த்துருவோம். பேலன்ஸ் ஷீட்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது கடன மாத்திரம் பார்த்தா போதும். நான் கரண்ட் அசெட் வந்து ரூ. 92,000,00,00,000 இருக்கு. நான் கரண்ட் லயபிலிட்டி ரூ. 26,000,00,00,000 இருக்கு. ஸோ, அப்ப 3 மடங்கு 3 மடங்கு வந்து அசெட் இருக்கு. அதனால 0.3%ன்னு வச்சுக்குவோமே. 0.3% இல்லாட்டி 0.26% இருக்கும். ஸோ, இப்ப இவ்வளோ தான் இவனுக்கு இருக்கு.
2வது வந்து செயில் வந்து கவர்மெண்ட் கம்பெனிங்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ, இப்ப ஃபண்டமெண்டலா வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனி தான். டோட்டல் அசெட் ரூ. 1,32,000 30,000 இருக்கு. ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கம்பெனி. இதுல வந்து நமக்கு வேற எதுவும் இத பத்தி இல்ல. பிசினஸ் மாத்திரம் போட்டு விட்டாய்ங்கன்னா போதும். கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இன்னும் மைனஸ்ல தாங்க இருக்கு. எக்ஸ்பெண்டிச்சர்ல மாத்திரம் தான் பிளஸ்ஸா இருக்கு. பாக்கி எல்லாம் மைனஸ்ல இருக்கு. ஆனா, இந்த கேஷ் ஃப்ளோ நெட் சேஞ்சஸ் இன் கேஷ் ஃப்ளோ மைனஸ் வந்து 386 போன வருஷம் இருந்தது. இப்ப 74 ஆயிருக்கு. அடுத்த தடவ அவன் பாசிட்டிவா டர்ன் ஆகுறான்னு வச்சுக்கங்களேன், அது வந்து நீட்டா வந்து மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து +27 இருந்து -29 போயிருக்கு. ஏன் அப்படின்னு தெரியல. நம்ம இங்க பார்ப்போம். ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மென்ட் ஆக்டிவிட்டில செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லயும் மைனஸ்ல இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் ஆக்டிவிட்டீஸ்ல ஓகே. கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்லயும் மைனஸ் ஆயிருக்கு. ஸோ, இப்ப இவங்களால கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதா இருக்கு. ஃபினான்சியல் ஆக்டிவிட்டில பிளஸ் ஆயிருக்கு. ஓகே. சேஞ்சஸ் இன் வொர்க்கிங் கேப்பிட்டல்ல 14. அப்ப டிமாண்ட் கூடுதுன்னு அர்த்தம் பாஸு. டிமாண்ட் கூடிக்கிட்டு இருக்குங்கிறதோட சிம்ப்டம்ஸ் தான் இதெல்லாம் சின்ன சின்ன லெவல்ல இருக்கு. ஸோ, அப்ப கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னதான் கேஷ் ஃப்ளோ எப்படி தான் இருந்தாலும், இவங்களுக்கு ஃபண்ட மேனேஜ் பண்ற அளவுக்கு இவங்கள்ட்ட ஃபண்ட் இருக்கு. இதோட ஈவென்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஈவென்ட்ஸ்ல வந்து டிவிடெண்ட் குடுத்துருக்கிறான். கார்ப்பரேட் ஆக்ஷன்ங்கிறது பெருசா ஒண்ணும் இல்ல. நியூஸஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. டிமாண்ட் கூடிக்கிட்டு இருக்குன்னு. இப்போ ஃபோர்காஸ்டிங் பார்ப்போம். கொஞ்சம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா டைம் போனாலும் பரவால்ல. ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோங்கிறது தான். இப்ப ஃபோர்காஸ்ட் வந்து பிரைஸ் ஃபோர்காஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, 2022ல கரண்ட் பிரைஸ் வந்து ரூ. 115 போட்டுட்டு, ஹை வந்து ரூ. 120 குடுத்துருக்கிறான். ஸோ, அப்ப ஹை ரூ. 120 குடுத்துட்டா, அத இப்ப ரூ. 122 போயிட்டு இப்ப லேசா இறங்கி இருக்கிறான்னு வச்சுக்குவோமே. ஸோ, இப்ப இவன் சொன்ன ஹைய அடைஞ்சுட்டான். இனிமே அடுத்தது தான் பார்க்கணும். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் பாருங்களேன். போன இயர் வந்து 1.06 இருக்கு. இப்ப 1.12 கிட்டத்தட்ட 0.06 வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு போட்டிருக்கிறான். இது வந்து ஹை. ஸோ, இப்ப அது வந்தாலுமே இவன் பெரிய லெவல்ல எதிர்பார்க்கிறான். ஏர்னிங் பெர் ஷேர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரூ. 5லிருந்து ரூ. 12 போகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு போடுறான். ஸோ, கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கு. இப்ப இங்க வந்து நம்ம ஏர்னிங் பெர் ஷேர நம்ம பார்ப்போம். இபிஎஸ். இபிஎஸ் ரூ. 5 இருக்கு. டிடிஎம் ரூ. 7. ஆனா ரூ. 12 மேல ஏறுற மாரி இவன் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறான். எது ஹை. மீடியன்னா தான் 7.60. ஹை ரூ. 12 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு போட்டிருக்கிறான். இப்ப இவன் பிரைஸ் போன மாரி ஹை ரூ. 12லாம் போச்சு அப்படின்னு சொன்னாக்க, 20% 20 டைம்னு நம்ம போட்டாலே ரூ. 200 ரூ. 250 தாண்டி ஓடி போயிரும். ஸோ, இப்ப கம்பெனி ஸ்ட்ராங்கா இருக்கு. குரோத் ஆஸ்பெக்ட்ல இருக்கு. டிமாண்ட் இருக்கும்னு எக்ஸ்பெர்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம இது வந்து செய்லியும் நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா, இப்ப ஒரே ஸ்டாக்ல போய் டம்ப் பண்ணாம கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ, இப்ப செயில் நல்லா இருக்கு. இப்ப இந்த செயிலோட ரெவென்யூ சோர்ஸஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நெறைய பிளான்ட் வச்சிருக்கிறாய்ங்க. நான் கூட ஒரு பிளான்ட் ஆக்கும்ன்னு பார்த்தேன். நெறைய ஏகப்பட்ட பிளான்ட் வச்சிருக்கிறான். இத்தன பிளான்ட்ல இருந்து இவனுக்கு வருமானம் வருது. இதுல ஹையஸ்ட் வருமானம்ங்கிறது வந்து பிலாய் ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து தான் வருது. ஹையஸ்ட் 286 பில்லியன். நம்ம சேலம் எவ்வளோ வருது பாருங்க. சேலம் 17. சேலம் ரொம்ப கம்மியா தான் காட்டிட்டு இருக்கு. இருக்கறதுலயே வந்து சேலத்தோட இதுதான் ரொம்ப கம்மியா காட்டிட்டு இருக்கு. இது வந்து ப்ராடக்ட்ன்னு நெனைக்கிறேன். அலாய். அ ப்ராடக்ட்ன்னு நெனைக்கிறேன். ஸோ, அப்ப அலாய் ஸ்டீல் பிளான்ட் வந்து வேற ஒரு கம்பெனி. இவனோட சப்சிடியரி கம்பெனியா இருக்கு. ஆமா, இது சப்சிடியரி கம்பெனி. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிறது சேலம். ஸோ, அப்ப இவைங்கலாம் சின்னதா இன்னும் கம்மியா தான் இருக்கிறாய்ங்க. ஸோ, அப்ப இந்த மட்டுக்குமாவது இத்தன பிளான்ட்ட வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறானே! நல்லா இருக்கட்டும். இப்ப ஏர்னிங்ஸ் வந்து ஆனுவலைஸ் பண்ணிக்குவோம். எஸ்டிமேஷன்ஸ் என்ன போட்டிருக்கிறாங்க? 7.36 எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 2022ல எஸ்டிமேட்ட காட்டிலும் கொஞ்சம் கம்மியா தான் எடுத்திருக்கிறான். குவார்ட்டர்லில போடுவோம். என்னதான் நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ, எஸ்டிமேட் 7 தானே போட்டிருக்கிறோம். 7க்கு வந்து கிட்டத்தட்ட Q2ல வந்து அடிச்சு கிளப்பிட்டான் பாருங்க. Q1ல கூட கம்மியா எடுத்திருக்கிறான். Q2ல வந்து 1.77க்கு பதிலா டபுள் ஆக்கி விட்டான். டபுள் ஆக்கி விட்டான். அதே மாரி Q3லயும் டபுள் ஆக்கி விட்டான்னு வச்சுக்கோங்க. சூப்பரா போய்க்கிட்டு இருக்கும். ஸோ, அப்ப ஏர்னிங்ஸும் வந்து டிமாண்ட் இருக்கிறதுனால மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிவிடெண்ட் தம்பி கம்மியா தான் குடுக்குறாங்க. டிவிடெண்ட் பெர் ஷேர் வந்து ரூ. 8 குடுத்துருக்காய்ங்க. 2022ல வந்து ரூ. 1.50 தான் குடுத்துருக்கான். அதுக்கு முன்னாடி கூட ரூ. 8 குடுத்துருக்கான்.
ஒரே ஒரு தடவை தான். ஆனா இந்த தடவை ரூ. 1.50 தான் குடுத்துருக்கிறான். ஏதோ சரி ஒண்ணுமில்லாததுக்கு இதுவாவது குடுக்குறானே அப்படின்னு வச்சுக்குவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்ம வந்து கீ ரேஷியோஸ் பார்ப்போம். வேல்யூவேஷன் ரேஷியோ, பிரைஸ் டூ ஏர்ன் ரேஷியோ 12 இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பிரைஸ் டூ கேஷ் ஃப்ளோ ரேஷியோ, கேஷ் ஃப்ளோவே மைனஸ்ல இருக்கே விட்டுருவோம். புக் வேல்யூ வந்து இப்ப வந்து கரண்ட்டா இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 0.85. ஸோ இப்ப இது 14 ஏர்னிங் ரேஷியோவும் அ நல்லா இருக்கு. பிஇ ரேஷியோவும் ஏறிக்கிட்டு இருக்கு. புக் வேல்யூ வந்து கம்மியா கிடைச்சிருக்கு. 1 காட்டிலும் கம்மியா இருக்கு. அப்ப இந்த கம்பெனி நாளைக்கு வளர்ச்சி அடையும் அப்படின்னு இருந்தா, இது பெஸ்ட் சீப்பஸ்ட் பிரைஸ். ஏன்னா ரூ. 1க்கு 1%க்கு கீழ கிடைக்குது. அட் பார காட்டிலும் கீழ கிடைக்குது. ஸோ, அப்ப இது வந்து பெஸ்ட் பிரைஸ். என்டர்பிரைசஸ் வேல்யூ பாருங்க இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. அதனால நல்லா இருக்கு. எபிட்டா ரேஷியோ என்ன பண்ணிரும், என்டர்பிரைசஸ் வேல்யூக்கு எபிட்டா ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க 7 இருக்கு. இதுவும் நல்லா போய்க்கிட்டு இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். அங்கேயே பார்த்துட்டதுனால ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் அசெட் இதெல்லாம் 2.5% 5% எல்லாம் இருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் 32% இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் கம்மியா இருக்கு. இப்ப வந்து எபிட்டா மார்ஜின் 13 இருக்கு. நெட் மார்ஜின் 4 இருக்கு. ஸோ, இப்ப இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு இது பாருங்க 5% எடுக்கிற மாரி வந்திருக்கு. 5% எடுக்கிற மாரி இந்த சைட்ல காட்டுது. ஸோ, அப்ப எல்லாமே நல்லா இருக்கு. லிக்விடிட்டியும் நமக்கு அ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். லிக்விடிட்டி இது வந்து சால்வன்சி ரேஷியோ நம்ம அங்கேயே கால்குலேட் பண்ணிட்டோம். அது பிரகாரம் தான் இதுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ, இப்போ கம்பெனி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒண்ணே ஒண்ணு பிசினஸ் மாத்திரம் தான் நமக்கு குறை. புக் வேல்யூ என்ன செய்யுது 135 இருக்கு. 135க்கு இன்னைக்கு 22 தான் ஹையா இருக்குன்னு வச்சுக்குவோமே. ஸோ, இப்போ 122 ஹைக்கு இன்னும் ரூ. 14 இருக்கு. அதனால இந்த இது 90 0.9 கூட இன்னமும் இது அண்டர் வேல்யூ ஸ்டாக் தான். இன்னமும் இது அண்டர் வேல்யூ ஸ்டாக். நாளைக்கு பிசினஸ் வந்துச்சுன்னா ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம வந்து ஸ்டீல்ல வந்து நான் டிமாண்ட் இருக்குங்கிறது எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அத அப்படியே நம்ம நம்பி மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோமே. இப்ப என்ன ஆகும், நம்ம வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அண்டர் வேல்யூ ஸ்டாக்ல இருந்து நிஃப்டிய காட்டிலும் எவன் வந்து கொஞ்சமாவது கூட குடுத்துருக்கிறான். இல்லாட்டி அட் பார் வித் நிஃப்டி இது இருக்கோ, அத நம்ம வந்து செலக்ட் பண்றோம். ஸோ, அப்ப அந்த மாரி தான் நம்மளோடது இன்னும் கொஞ்சம் ரிகோரியஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் வெயிட்டா ஃபார்முலா இன்னும் கொஞ்சம் ஹார்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நம்ம சொல்லிக் குடுப்போம். நம்ம எல்லாத்தையும் எதுவுமே இங்க ரகசியம் கிடையாது. ஸோ, அப்ப அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டு நம்ம வந்து இப்ப டெக்னிக்குக்குள்ள கொண்டாந்துருவோம். ஸோ, இப்ப இது வந்து நல்லாருக்கு, ஃபண்டமெண்டலா நல்லாருக்கு. பிசினஸ் மாத்திரம் குரோத் ஆயிருச்சுன்னா கம்பெனிய பிடிக்க முடியாது. டெக்னிக்ல நம்ம 12 மந்த்ஸ் எடுத்துக்குவோம் ஃபர்ஸ்ட்டு. அ நண்பர்களே இதில வந்து நான் 2 டைப்பா வந்து நான் வந்து இது போட்டிருக்கிறேன். ஃபிபனாசி போட்டிருக்கிறேன். என்னன்னா, ஒண்ணு வந்து ஹைலேருந்து இந்த லோ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபிபனாசி. இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னாக்க, இதில முதல்ல 1 ஆஃப் பண்ணுவோம். ட்ரெண்ட் பேஸ்ல இருக்கிறத ஆஃப் பண்ணுவோம். முதல்ல வந்து ஹை அண்ட் லோல இருக்கிறத எடுத்துக்குவோம். இப்ப ஹை அண்ட் லோல இருக்கிறத எடுத்துக்குவோம். புக் வேல்யூ வந்து 135. இந்த புக் வேல்யூ 135க்கு வந்து இத கொஞ்சம் நவுத்தி இங்கிட்டு வச்சுக்குவோம். புக் வேல்யூ 135. இவன் ட்ரெண்ட் லைன உடைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் 124க்கு உடைக்கணும். 124க்கு உடைச்சாலும் உடனே ஏறிருவானான்னாக்க, இந்த ஹைலேருந்து லோக்கு உண்டானதுல 0.5 வந்து 156. 0.5 156. ஸோ, அப்ப இவன் 38 உடைச்சான்னா 0.32 அதாவது 38 இருக்கு பார்த்தீங்களா? ஃபிபனாசி வேல்யூ 38 அதுவே 124. அத உடைச்சான் அப்படின்னு சொன்னா, முதல்ல 156 உடைக்கணும். அதுக்கப்புறம் 188 வரைக்கும் வந்துட்டு திரும்புறானான்னு பார்க்கணும். அப்ப திரும்புறானான்னு பார்க்கணும். 61 நான் திரும்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னாக்க, ட்ரெண்ட் அப்படியே வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். இப்ப இன்னொரு விஷயத்தையும் பார்ப்போம். இவன் வந்து 61 வரைக்கும் ஏறிட்டு, ட்ரெண்ட் ரீட்ரேஸ் ஆகுறதுக்காக 0.38 வரைக்கும் இறங்குறான்னு வச்சுக்குவோம். திருப்பி இதே பிரைஸ் இப்ப இருக்கக்கூடிய ஹை பிரைஸ்ல வந்து நிக்கும். இந்த இடத்திலிருந்து ஃபார்ம் ஆயி ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனான்னா, அவன் 1.6 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி 1.6 வரைக்கும் போனான் அப்படின்னு சொன்னா, 460 வருது. சரி, இப்ப நம்ம புக் வேல்யூ தியரி பிரகாரம் என்ன பண்ண போறோம் நம்ம? நேத்திக்கு நான் டாடா ஸ்டீல்ல வந்து ரூ. 73க்கு நான் வந்து 280 சொல்றதுக்கு பதிலா 230ன்னு சொல்லிக்கிட்டே இருந்துட்டேன். சரி பரவால்ல. அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து 135 135 இன்டூ 4 போடுவோம். 4 போட்டா 540. அப்ப இந்த புக் வேல்யூ தியரி பிரகாரம் 540ங்கிறது எங்க வருதுன்னு பார்ப்போமே!
540ங்கிறது நடுவுல வருது. இது 2த்துக்கும் நடுவுல வருது. ஸோ, இப்ப இந்த இந்த இது பிரகாரம் 540ங்கிறது நடுவுல வருது. 5 போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகுது இங்க? இன்டூ 5 போடுவோம். 135 135 இன்டூ 5 போட்டோம்னா 675. 675ம் இதுக்கு நடுவுல தான் இருக்கு. இங்க இருக்கு. வந்து 2.68க்கு பதிலா அதுக்கு கீழ 2.38 கிட்டக்க வருதுன்னு வச்சுக்குவோம். ஸோ, இப்ப இந்த இடத்துல வருது. இப்ப இங்க வரைக்கும் ஏறலாம். புக் வேல்யூ இதே இடத்துல கான்ஸ்டன்ட்டா இருந்தா. புக் வேல்யூ இன்கிரீஸ் ஆச்சுன்னா, அதுக்கு ஏத்த மாரி இன்கிரீஸ் ஆகும். சரிதாங்களா? இப்படி இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இத ஆஃப் பண்ணுவோம். இந்த ட்ரெண்ட் பேஸ ஆஃப் பண்ணிட்டு சாரி இத வந்து ஹை லோல இருந்து ஆஃப் பண்ணிட்டு, ட்ரெண்ட் பேஸ்ல போடுவோம். ட்ரெண்ட் பேஸ்ல போட்டா 650 கரெக்ட்டா வந்து நிக்கிது பாருங்க. 650ங்கிறது எங்க? 675 5க்கு. ஸோ, இப்ப 4.6 வரும்போது 4.68ங்கிறது 600. ஸோ, இப்ப 2 பக்கமும் நான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா 2த்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால. இவன் வந்து வருது. இதே இது 4 போட்டோம்னாக்கா 675னாக்க கிட்டத்தட்ட எவ்வளோ வருது? 4 போட்டோம்னா மறந்துட்டேன். 135 இன்டூ 4 போட்டோம்னா 540. இவன் பக்கத்துல 540 இல்ல. எங்க சுத்தினாலும் 650 தான் மேல இருக்கு. ஒண்ணு 400 சொச்சத்த உடைச்சுட்டான்னா ரூ. 400 உடைச்சுட்டான்னா ரூ. 400 உடைச்சுட்டான்னா இவன் நேரா 650 போக வேண்டியதுதான். 600லேருந்து 650 வரைக்கும் போகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ட்ரெண்ட் பேஸ்லயும் இப்படித்தான் இருக்கு. நம்ம வந்து இந்த ஹை லோ எடுத்து போடும்போது அதுலயும் அப்படித்தான் இருக்கு. ஸோ, அப்ப இந்த கம்பெனி வந்து இவனும் ரூ. 600 போகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாங் டெர்ம்ல. ஷார்ட் டெர்ம்ல இல்ல, லாங் டெர்ம்ல. அந்த மாரி ஒரு சூழல் இருக்கு. புரொவைடட் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணணும். இவங்க பிசினஸும் ஒழுங்கா எடுக்கணும். அப்பத்தான் இது வந்து சரியா இருக்கும். சரிதாங்க நண்பர்களே! இப்ப நம்ம வந்து இதோட கரண்ட்டா வந்து 1 டே கேண்டில்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்ப்போம். 1 டே கேண்டில். ஏன்னா இந்த கோடெல்லாம் நம்ம மாத்தக்கூடாது. நம்ம எங்க போட்டாலும் இதுதான். அம் ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க வேணா மாத்திக்கலாம். 1 டே கேண்டில்ல கரெக்ட்டாவே வந்து 0.5 தொட போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 146 போனான்னாக்க, எகைன் திருப்பி 32 வரைக்கும் 32 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா 0.23 வரைக்கும் 38 வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கு. 38 வரைக்கும் தான்னு வச்சுக்கங்களேன். இப்ப 61 போனான்னாக்க 50ய உடைச்சா தான் 38. ட்ரெண்டு மாறிருச்சு. பிசினஸ் ஒண்ணும் வராதுன்னா, கீழ அடிச்சு இறக்கி விட்டுருவாய்ங்க. ஆனா, அப் ட்ரெண்ட்ல வரும் அப்படின்னு சொன்னா, எகைன் திருப்பி கரெக்ஷன் வந்து ஒண்ணு 0.5 அத உடைச்சான்னா 0.38 இந்த ரேஞ்சுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க 61 தட் பண்ணி தொட்டுட்டான்னா. இப்ப 50ய தொட்டுட்டு எகைன் திருப்பி 0.38 உள்ள வந்தான்னா, 61 அப்படியே மேல உடைச்சு கொண்டு போயிருவான். 61ல எகைன் திருப்பி 38 வரைக்கும்லாம் வரமாட்டான். அப்படி இறங்கினான்னா, சும்மா ஒரு ரூ. 10 இறங்கிட்டு மேல அடிச்சு கொண்டு போயிருவாய்ங்க. இது வந்து நம்ம பார்ப்போம். இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இயர்லி 12 மந்த்ஸ் கேண்டில்ல நம்ம பார்த்த மாரி, இது வந்து ரூ. 600 போச்சுன்னா, எல்லாருக்கும் சந்தோஷம் தான். இன்வெஸ்ட் பண்ற எல்லாருக்கும் ரூ. 600 கிடைச்சதுன்னா, ரூ. 650 போச்சுன்னா சந்தோஷம் தான். என்ன நண்பர்களே, நம்ம வந்து அப்படியே அஸ்ட்ராலஜிலலாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரைஸ் எல்லாம் எப்படி செட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் போச்சுனாக்க, அதையும் சேர்த்து சொல்லிக் குடுப்போம். நன்றி நண்பர்களே!